ஒரு காலேஜ்லங்க 14 வயசு 15 வயசு புள்ள 17 வயசு புள்ள வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவள் தான் டியூட்டி, ரெஃப்ரெஷ்மெண்ட் டியூட்டி. முதல்ல கொண்டு வந்து கையில் கொடுத்தா டீ. தாகமாக இருக்குன்னா நான் டீ கொடுத்துட்டாவேன்னு பார்த்தேன். டீ குடிச்சிட்டேன் ஒரு சிப்பு. டக்குன்னு கொண்டாந்து தண்ணி வைக்கிறான். தண்ணியை பார்க்குறேன், டீயை பார்க்குறேன். எதை முதல்ல குடிக்கிறதுன்னு இதை சிப் பண்ணிட்டேன். இது ஆறுது. கொஞ்சம் நேரம் போச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டாந்து வைக்கிறான். நான் அவளை கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கணும், அப்புறமா ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் டீ கொடுக்கணும். இந்த அம்மா கிட்ட சொல்கிறேன். அந்த அம்மா யோசிச்சு தலையாட்டுது. நம்ம பிள்ளைக்கு தெரிறதில்லை. இங்கே இருக்கிற பல பேருக்கே தெரிறதில்லை. இந்த யங் பேரண்ட்ஸ்க்கு தெரிறதில்லை. ஏன் தெரிறதில்லை தெரியுமா? சிம்பிள். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் யாரும் வர்றதில்லை, விருந்தோம்பல் இல்லை. சோறு இலையில அந்த பக்கம் விழுது. சரின்னு இந்த பக்கம்தான் சோறு போட்டுருச்சே மகாராசின்னு அந்த சபையில் உட்காந்துருக்க கரெக்டாக குழம்பு சோத்துக்கு தலையில் வைக்குது. அதுவும் பதறி பதறி வைக்குது. பரிமாற தெரியல, ஒருத்தங்களை வரவேற்க தெரியல. என்ன 100% வாங்கிக்கிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு 35 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க. இப்போ பயம் இவங்களெல்லாம் சமாளிக்கணுமேன்ட்டு. நான் யோசிச்சு பார்க்குறேங்க. குடும்பம்ன்ற வேல்யூவை விட்டுடாதீங்க, உறவுகள்ன்ற வேல்யூவை விடாதீங்க. எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு செலுத்தி, எங்கே கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டித்து வீட்டை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவது. நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற பரிசு எது தெரியுமா? இந்த மேடையில் அவர்கள் வாங்கும் பரிசு அல்ல. என் தாய்க்கு 80 வயது. என் தாயை கண்ணிய குறைவு இல்லாமல் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இதோ இந்த வினாடி வரைக்கும் பேணி பாதுகாத்து வருகிறேன். அதுதான் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது என்பதற்கான அடையாளம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. என் தாய் அம்மா நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்து சேருமா, நான் உனக்கு துவா செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணாங்கல்ல, அதுதான் என் பலம். இந்த அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் என் பலம். நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன பரிசு தருவது? இதை சொல்லிட்டேன்னா என் பேச்சு முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. 2வது விஷயம், நம் குழந்தைக்கு நாம் தருகின்ற பெற்றோர்கள் நாம் தருகின்ற முதல் பரிசு, முக்கியமாக இந்த சமூகத்து இந்த ஜெனரேஷனில் இருக்கிற பிள்ளைகள். எனக்கு ஒரு விஷயம் புரியறதில்லை. இங்கே 90 கிட்ஸ் யாராவது இருக்கீங்களா? 90 கிட்ஸ் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். 37 வயசு ஆயிடுச்சுல்ல, இன்னும் என்ன கிட்ஸ்? இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எது தெரியுமா? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற முதல் பரிசு என்ன தெரியுமா? வாழ்ந்து சொல்கிறேங்க நான். முதல் பரிசு என்ன என்றால் தாயும் தந்தையும் சேர்ந்தே இருப்பது, அன்போடு இருப்பது தான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு. அதில் ஒரு தம்பி என்கிட்ட கேட்டுச்சு, சண்டை வருதே மேடம், என்ன பண்ணலாம்? சண்டை வருதில்ல, முக்கியமாக உங்களை விட மூத்தவள் நான். அழகான ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன். புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வரணும், அப்போ தான் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சண்டையே வரலன்னா நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உயிர் பாதுகாப்பு இல்லாமல் மற்ற எந்த விஷயத்திற்கும் இந்த அக்கா சொல்லுகிறேன், நீங்கள் மனதிலே உறுதி எடுத்துக்கொண்டு இந்த வளாகத்தை விட்டு போங்க. எனக்கு இந்த மீட்டிங்கில் பேசணுங்கிற நோக்கத்திலே இது பேசலை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மரியாதை வைத்திருக்கிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் 2 பேரும் கருத்து மாறுபட்டால், உயிர் போகிற பிரச்சனை வந்தால் ஒழிய அதை 3வது நபரிடம் பகிராதீர்கள். சரியா? ஏன்னு சொல்கிறேன். அதாவதுங்க, நான் சொன்னல முதல்ல, நான் வெறும் பிரச்சனைகளை பேசுபவள் இல்லை, அதற்கு தீர்வை தருபவள் நான் தீர்வை கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன். அம்மா அப்பா இங்கே யங்ஸ்டர்ஸ் யார் இருந்தாலும் இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை புருஷன் பொண்டாட்டி சண்டையில் சேர்த்துக்காதீங்க. நம்பர் 1 நம்மளை பெத்தது. நம்பர் 2 நாம பெத்தது.
நம்பர் 3 நம்ம கூட பிறந்தது. நம்பர் 4 அதுங்களுக்கு வாச்சது. இதுங்க எல்லாம் நமக்கு கிடைச்சதுனால நமக்கு வந்து சேர்ந்தது. யார்கிட்டையும் புருஷன் பொண்டாட்டி தம் பிரச்சனையே சொல்லாதீர்கள். சரி, நான் சொல்லாதீர்கள்னு சொன்னேன்னா இவங்கெல்லாம் கெட்டவங்களா? கிடையாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறேன். ஏனென்றால் அவர்கள் நம்மை அதிக அளவில் நேசிக்கக்கூடியவர்கள். அதிக அளவில் நேசிப்பதனால் என்ன நடந்து விடுகிறது? இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அக்கா என் மேலே உயிரோ உயிர், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எங்கள் அக்கா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற இதில் நான் பேசினேன்னா உட்காந்து அழும். இப்போ கூட அதை கேட்டேன்னா அழும். கலகல கல கல கலகலன்னு அழுதுரும். அவ்வளோ உயிர் என் மேலே. அவள் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்ற சொன்னால் காப்பாற்றிடும். அது அந்த அளவுக்கு உயிர். இப்போ எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நான் போய் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன். எங்கள் அக்கா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை புருஷன் அப்படி தான் இருப்பார், அட்ஜஸ்ட் பண்ண நான் சொல்லணும். ஐயோ, தங்கத்தை எடுத்து கொடுத்தனே, அதை தரையில் போட்டுட்டானே. முதல்லயே சொன்ன அந்த ஆள் மூஞ்சி சரியில்லை, இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னால். நீ ஒன்றும் செய்யாத சுல்தானா, அங்கே போவாத, நீ என்கிட்ட வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். பேரன்பின் பெரும் பெட்டகம்தான் என் அக்கா. ஆனால் குடும்பத்தை பிரிச்சுட்டாலே. அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ தங்கை கிட்டையோ ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் தான் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னான். நான் ஏதோ ஒன்று சொன்னேன் எங்கள் அண்ணன்கிட்ட, அவங்க ஒய்ஃபை பற்றி. எங்கள் அண்ணன் எப்படி டீல் பண்ணாம பாருங்க. சுல்தானா, உன்னை மாதிரி அவளை மாற்ற நினைக்காத. உன்னை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியாக தான் இருக்க முடியும். அவளை மாதிரி இருக்கிறவ தான் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியும். அப்போது ஜிப் பண்ணவ தான் நான். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில் போகவே கூடாது. ஏன்னா நாம் அதிகம் அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி குடும்பத்தை பிரித்து விடுவோம். கவனம் பெற்றோர்களே. கணவன் மனைவி சண்டை போட்டு கொண்டால் 3வது ஆளை உள்ள சேர்த்துக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்தே இருங்க. குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை எக்காரணத்தை கொண்டும் நெகிழ விடாதீர்கள், எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடாதீர்கள். அதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு. 2ஆம் பரிசு சொல்லவா? இப்போ நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்கல்ல மேடம். அம்மா அப்பாவும் சேர்ந்தே இருக்கணும்னா கை தட்டின குரூப்பு ஏன் சைலண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அது நாத்தனாராக இருக்கும், மச்சனராக இருக்கும், மாமனாராக இருக்கும், மாமியாராக இருக்கும். அதனால தான் சைலண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம வக்கீல், அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஜட்ஜு, உடனே தீர்ப்பு எழுதிடும். நமக்குன்னா வாதாடி ஜெயிப்போம், அடுத்தவங்களுக்குன்னா வாதாடி ஜெயிக்க மாட்டோம், உடனே தீர்ப்பு எழுதிடுவோம். நான் சொல்கிற 2வது பரிசு சொல்லவா? கோச்சிக்கிட்டா கோச்சிக்கோங்க, கோச்சிக்க மாட்டீங்க என் மேலே நீங்கன்னு தெரியும் எனக்கு. 2வது பரிசு உண்மையாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். 2 பேரும் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி தன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வரைக்கும் உயிரோடும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். இதை விட குழந்தைக்கு வேறு நற்பரிசு கிடையாது. நீங்களாம் என்ன தெரியும் பண்ணுங்க? உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா வீட்டில் சமைக்கணும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் தூரத்து உறவு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண 5 மாதத்துலேயே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா டீ கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுதுங்க. அது பிரிஞ்சிட்டாங்க. வாழ முடியாது நான் ஒன்று சொல்லிட்டேன், அந்த அம்மாவும் சொல்லிச்சு வாழ முடியாதுன்ட்டு. எல்லாம் நான் சொல்கிறேன். குடும்பம் என்கின்ற உறவு, குடும்பம் என்ற நிறுவனம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சமையல் அறையை பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்கள். சமையல் அறை தான் நம் குழந்தைகளின் வாழ்வை, நம் உயிரை, நம் உடலை பாதுகாக்கும் மருத்துவ நிலையம். ரொம்ப யோசித்து சொல்கிறேன். மெனக்கெட்டெல்லாம் சமைக்க வேண்டாம், ஆரோக்கியமாக சமைங்க. 3வது பரிசு மிக முக்கியமான பரிசு. குழந்தைகளுக்கு முன்னால் கடன் இல்லாதவர்களாக வாழ்ந்து காட்டுங்கள். எவ்வளோ பெரிய பரிசு தெரியுமா? அது
பல நேரங்களில் நாம் நம் குழந்தைகளிடத்தில் தோற்று போவதற்கு தான் காரணமாக இருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதி அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய பொறுப்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதுதான். இப்படி சொல்கிறேன்,